இந்த திருட்டு வழிகள் இல்லாமல் அங்கலைய இங்கல பாயாமல் ஒரே ஜென்யூனான பிஸ்னஸ் பண்ணி பணம் முளைக்கலாமாங்கிறது தான் இந்த ஹெட்டிங்கிற இது பார்ட் 5 எடுத்துக்குவோம். என்னென்னு சொன்னால், இப்போ ஒரு தூள் பிஸ்னஸ் கிடச்சி ஒரு கோடி ரூபாய் லாபம் கிடச்சி ரிஸ்க் எடுத்து அது 1000 பேரை கொண்டு 10,000 பேரை நோயாளியாக்கி மனிதர்கள் எல்லாம் சிந்திக்க வச்சு ஒரு டிபார்ட்மெண்ட்டை இவங்களுக்காக ஓட வச்சு எத்தனை கோடி செலவு. அவனுக்கு 1 கோடி ரூபா லாபம், அரசுக்கு 15, 20, 30 கோடி ரூபா நஷ்டமாகும். இதுக்காக ஏன் அந்த இளைஞர்களை நல்ல வழிகாட்ட முடியாதுங்கிறது தான். இப்போ இது சம்மந்தமாக நான் எகிப்தில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். எகிப்தில் இராணுவ முகாம்களில் இப்படியான ஒரு பிரச்சனை வந்தது. இராணுவங்கள் தூங்கிட்டு இருக்கிறாங்க, இராணுவம் வேலை இல்லை, யுத்தம் இல்லை என்ற ஒரு காலகட்டம் இருந்தது. இப்போ ஒரு 6-7 இயர்ஸுக்கு முன்னாடி அந்த எகிப்தில் புரட்சி வடித்து கொஞ்ச நாளில். அப்போ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை இருக்கல. அடுத்து நிறைய பணக்காரர்கள் எல்லாம் தங்களோட பிஸ்னஸை மூடிட்டு வீட்டில் உட்காந்துருந்தாங்க. அப்போ இந்த இராணுவ முகாமில் உள்ளவர்களுக்கு என்ன பண்ணலாம்னு போட்டு அவங்க இந்த உண்மையாக உணவுப் பொருட்கள் தயாரிக்கிற ஃபேக்டரிகளை இராணுவ முகாம்களில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த நூடுல்ஸ் மாதிரி நிறைய மிக்சர். அடுத்து அங்கே எகிப்தில் தக்காளி, லெமன் எல்லாம் நிறைய கிடைக்கும். நம்மளோட தேசிக்கா லெமன் ஜூஸ், லெமன் கெச்சாப் எல்லாம் செய்கிற நிறைய ஃபேக்டரிகளை உருவாக்கி உலகம் முழுக்க எக்ஸ்போர்ட் பண்ணினாங்க. இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற இது ஃபியூச்சர் இதுவரை டீஹைட்ரேஷன், முருங்கையில பவுடர், அந்த பவுடர், இந்த பவுடர் 2 சேர்க்க இருக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு உலகம் வந்துட்டு டீஹைட்ரேஷன் போய் ஃப்ரீஸ் பண்ணி ட்ரை பண்ணுறது. இது அனோதா பழம், இது 1 வருஷத்துக்கு வச்சுருந்து சாப்பிடலாம் ஃப்ரீஸ் பண்ணி. இது இட்லி சாம்பாரை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்குது. இது மாதிரி இனி அடுத்த ஜெனரேஷன் இன்னும் ஒரு 6 மாதத்தில் 1 வருஷத்தில் இதான் பெறப்போகுது. இது உலக மார்க்கெட்டை இனி அதான் ஆட்சி செய்ய போகுது. இப்படியான பிஸ்னஸ்களை பற்றி நம்மளோட இளைஞர்களுக்கு, ஸ்ரீலங்காவில் உள்ள இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இராணுவ முகாமில் தூங்கிட்டு இருக்கிறார்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். டிபார்ட்மெண்ட்டில் உள்ளார்களுக்கு முதலாவது இந்த எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் போர்டு, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் போர்டு அவங்களுக்கு முதல் இதுகளை படித்து கொடுக்கணும். ஏன்னா இதில் இது சம்மந்தமான தெரிஞ்சவங்க யாருமே இல்லை. அவங்கள கொஞ்சம் திருத்தி எடுக்கணும். நிறைய உழைக்கலாம், நிறைய இது இருக்குது. அடுத்த ஸ்டெப்பில் பார்ப்போம் அது என்ன மாதிரி